சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ மக்கள் நம்ம பாட்டி வைத்தியத்தையோ நம்ம சித்தாவோ வேற நம்ம நாட்டு வைத்தியம் இருக்குல்ல, அதை பற்றி அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. எதுவுமே அவங்க முழு மனசாக ஏற்றுக்கல. எல்லாமே அளவுபதி தான் நல்லது, அளவுபதி தான் நம்மளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அளவுபதி நல்லது தான்ப்பா. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஒரு முடியாத காரியத்துக்கு போங்க, வேணாம்னு சொல்லலை. நம்ம பாரம்பரியத்தில் அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல எல்லா நோயும் தீர்க்கக்கூடியது எல்லாம் சொல்கிறாங்க. சித்தர்கள் சொல்கிறாங்க, ஆயுர்வேதக்காரங்க சொல்கிறாங்க, டாக்டர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாட்டி வைத்தியமும் அதை ஒட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும். நாங்களாம் அனுபவத்தில் சொல்கிறது. இதை நம்பாமல் சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக நெகட்டிவாக பேசுகிறாங்கப்பா. அது அவங்க புரிய மாட்டேங்குது. எதுவுமே நம்பிதாப்பா செய்யணும். நம்பினோர் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லது நடந்தால் நீங்கள் நம்பி ஒரு பச்சை தண்ணியை குடித்தா கூட உங்களுக்கு அது இந்த பச்சை தண்ணியில் மருந்தே கொடுக்காம இந்த தண்ணியில் மருந்து ஊற்றிருக்குப்பா, இதை குடி, உனக்கு வயிற்று வலி சரியாக போகும் யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்பி நீங்கள் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இதில் மருந்து இருக்குன்னு உங்கள் மனசு சொல்லும். அப்போ மனசு சொல்லும் போது அது உடம்பு ஏற்றுக்கிறோம், அந்த வயிற்று வலி சரியாக போகும். அது மாதிரி சொல்கிறத நம்பி செய்யுங்க. நம்பாம இதுகளை போயிட்டு மடக்கி கேள்விகளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம், மற்றவங்களுக்கு நஷ்டம் கிடையாது. பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க, நல்லா ஆயிரும். கொஞ்சம் பொறுமையா லேட்டாக தான் கூட ஆயிட்டு போகுது. அதை உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. லேட்டானாலும் சௌரியமாகவும் உடம்புக்கு சைடு எஃபெக்ட் வராது. இதே அளவுபதிக்கு போனீங்கன்னா டக்குன்னு ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க. அது சாப்பிட்டோம்னா அந்த மாத்திரையை வடிகட்டுறது பூரா கிட்னி தான். கிட்னியில் போய் பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்கள் எத்தனை நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் கூடிய சீக்கிரத்தில் கிட்னி பிரச்சனை அப்புறம் கிட்னி இது இல்லாமல் அப்புறம் அது இதுன்னு கிட்னிக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ கிட்னி கெட்டு போச்சுன்னா ரத்தமெல்லாம் சுத்தமாகாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அளவுபதியை கூடிய மட்டும் தவிர்த்துருங்க. முக்கியமாக வேறு வழியே இல்லைன்னா அங்கே போங்க. அனவாசிய மாத்திரையெல்லாம் சாப்பிடாதீங்க. இது எப்படி இருக்குன்னா, சில பேர் நம்பாமல் இருக்கிறாங்க, நம்பாமல் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் அந்த இதை சொல்கிறேன்ப்பா. ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆள் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருக்காருப்பா. தங்கியிருக்கும்போது நைட்டு திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனோடனே ஏசியெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஏசியெல்லாம் ஆஃப் ஆகும். அவர் மனசுக்குள்ள ஐயோ ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, வெளிக்காற்று நம்மளுக்கு வரல, நம்மளுக்கு சரியான ஆக்சிஜன் கிடைக்கல, அப்போ நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கிறோம் போல அப்படின்னு அவர் மனசு நினைச்சுக்கிட்டு அப்படியே அவருக்கு மூச்சு வாங்குது, என்னென்னமோ செய்து, உயிருக்கு அவதியாக வருது. சரி, எந்திரிச்சு போய் ஜன்னலவா திறப்போம் அப்படின்னா ஜன்னலும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டுக்குள்ள கும்மு இருட்டா இருக்கு. அப்படியே தடவி போய் பார்த்து கதவு ஜன்னல் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது, அந்த கண்ணாடி கதவு தான் போல, அதை கூட நம்ம உடச்சி விட்டுருவோம், நம்மளுக்கு உயிருக்கு அவதியாக வருது அப்படி நினச்சி அந்த கண்ணாடியை அந்த இருட்டுக்குள்ளே உடச்சி விட்டுட்டு படுத்துட்டார். சரி, நம்மளுக்கு நல்ல காற்று வருது, இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு அவர் மனசளவில் சொல்லி நினச்சிக்கிட்டு படுத்துட்டாரு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டார். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவர் அந்த கண்ணாடியை உடைக்கலப்பா, ஒரு பெரிய கடியார வால் கிளாக் இருந்திருக்கு, பெரிய வால் கிளாக்கு. அந்த கண்ணாடியை உடைச்சிருக்காரு. அவர் வெளி கண்ணாடியை உடைக்கல. மனசானா என்ன நினைக்குது, நம்ம உடைச்சது வெளி கதவு கண்ணாடி தான், இதனால நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, அதனால நிம்மதியாக நம்ம தூங்கலான்னு சொல்லி அது மனசுதான்ப்பா காரணம். எல்லாத்துக்குமே மனசார நம்ம நினைச்சு ஒரு தண்ணியை கூட அந்த காலத்துல எல்லாம் மந்திரிப்பாங்க, உசுன்னு மந்திரிச்சோடனே சரியா போச்சும்பாங்க. அந்த காலத்துல முனிவர்கள்லாம் பாருங்க, தண்ணி தெளிச்ச உடனே சரியா போகும்பாங்க. ஏன்? அது ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி நம்பி நம்ம நாட்டு மருந்தை சாப்பிடுங்க, செய்யுங்க. அதுக்கு இப்போ தப்பான்னு நினச்சிக்கிட்டு தப்பாலாம் பேசாதீங்க. அதனால அலோபதியை கூடிய மட்டும் தவிர்த்துருங்க. அது தேவைதான். முக்கியமானதுக்கு ஒரு கீழே விழுந்தோம் மேலே விழுந்தோம் ஒரு ரொம்ப எமர்ஜென்சிங்கும் போது அங்கே போயிட்டு வாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. அதுவும் வேணும் இது வேணும், அதுக்காக நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நம்பிக்கையோட இந்த நம்ம நாட்டு நம்ம பாரம்பரிய வைத்தியத்தை கடைப்பிடிக்கப்பா.
வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.